ஆயுஷ் மாத்திரை கூட சேர்ந்து பேபி டெவால்டு பிரேவிஸ் ஓப்பன் பண்ணா எப்படி இருக்கும்? என்னடா சொல்ற? டெவால்டு பிரேவிஸே பேபி ஏபிடி. என்ன நடக்குது? யார் அந்த பேபி டெவால்டு பிரேவிஸ்? உண்மையாலுமே சிஎஸ்கே பேபி டெவால்டு பிரேவிஸை மாத்திரை கூட சேர்ந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலா ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு டெவால்டு பிரேவிஸ் வச்சே சமாளிக்க முடியல. இதுல இன்னொரு டெவால்டு பிரேவிஸை எடுத்துட்டு வந்து சிஎஸ்கே சம்பவம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பேபி டெவால்டு பிரேவிஸ் டு சிஎஸ்கே இதை பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துடலாம். அண்ட் கைஸ், ஃபார் த லாஸ்ட் டைம் பத்திரனாவை ரீட்டைனாக ரிலீஸ் பண்ணுமா, இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக பத்திரனாவை ரிலீஸ் பண்ணும், இதுதான் எல்லாருடைய மெயின் ஏமாக இருக்குது. லைக் பண்ணி ஆகணும் சிஎஸ்கே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது. பின்னாடிலாம் நான் சொல்லியிருப்பேன் லைக் பத்திரனாவை ரீட்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. கைஸ் இவ்வளோ மோசமான பர்ஃபார்மன்ஸ் பத்திரனா கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. லைக் ரீசெண்டாக இந்த பங்களாதேஷ் கூட ஏஷியா கப்பில் ப்ளே பண்ணார் பத்திரனா, ரொம்ப மட்டமாக ப்ளே பண்ணியிருக்காரு கைஸ். 4 hours bowling போட்டிருக்காரு, 42 runs கன்சிடர் பண்ணியிருக்காரு. லைக் இவர் தான் ஹையஸ்ட்டாக எக்கானமி வச்சிருக்காரு அண்ட் ரன்ஸும் அதிகமாக கன்சீட் பண்ணியிருக்காரு அந்த டீம்லேயே. கிட்டத்தட்ட 140 தான் அடித்தாங்க ரெண்டு டீமுமே அப்ராக்சிமேட்டில். ஸோ பத்திரனோட 4 பாஸ்ட் T20 மேட்சஸோட ஸ்கோர் நான் சொல்கிறேன் பாருங்க இவ்வளோ உத வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி. நியூசிலாந்து கூட 1 for 60 4 overs கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. திருப்பி நியூசிலாந்து கூட 1 for 37 கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு, பட் ரொம்ப மட்டமான பர்ஃபார்மன்ஸ் தான். ஜிம்பாப்வே கூட 1 for 40 அண்ட் பங்களாதேஷ் கூட 0 for 42. ஸோ எல்லா பக்கமே 4 overs கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பத்திரனா. லைக் நம்ம சொல்லலாம் லைக் பத்திரனா கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் நானும் சொல்லிட்டே இருந்தேன் லைக் பத்திரனா கம்பேக் தருவார் அப்படின்னு சொல்லி. பட் இன்கேஸ் பத்திரனா கம்பேக் கொடுக்கல, இதே மாதிரி மட்டமாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அடுத்த வருஷம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் போலிங்கில் மாட்டிப்போம், இந்த வருஷம் பேட்டிங்கில் மாட்டிக்கிட்டோம். எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது தெரியும். லைக் பத்திரனா சிஎஸ்கே நல்லதா பார்ட் அப்படின்னு சொல்லி லைக் அவரை விட்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி மனசு வர்றது தான். லைக் எனக்கும் பத்திரனா ரிலீஸ் பண்ணும் சிஎஸ்கே அப்படின்னு விருப்பமே இல்லை. பட் நம்ம டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா பத்திரனாவை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி ஆகணும். நம்ம டீம் தான் முன்னாடி நிற்க பத்திரனாக்கு முன்னாடி. உண்மையாலுமே பத்திரனா 13 crores ஒர்த்தா அப்படின்னா டெஃபினட்டாக ஒர்த்து கிடையாது கைஸ் இப்போ இருக்க பத்திரனா. பட் இந்த ஃபார்முக்கு வந்த பத்திரனாக்கு 13 crores எல்லாம் ஒரு அமௌண்ட்டே கிடையாது தான். ஆக்சுவலாக பத்திரனா இதே பர்ஃபார்மன்ஸில் போகிறார் அப்படின்னா என்ன கேட்டால் சிஎஸ்கே பத்திரனாவை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஆப்ஷனில் ஒரு 13 crores போக மாட்டார். இன்கேஸ் போகிறார் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, மாட்டிக்குவோம். ஆக்சுவலாக சிஎஸ்கே இப்போ மாட்டினிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் பத்திரனாவை ரிலீஸ் பண்ணுமா ரீடைன் பண்ணுமா அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்குது சிஎஸ்கே கிட்ட. லைக் இன்கேஸ் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், பத்திரனா கண்டிப்பாக 13 crores போகல அப்படின்னாலுமே ஒரு 8 crores போகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ சிஎஸ்கே எடுக்க முடியல அப்படின்னா வேறு டீமுக்கு போய் பத்திரனா நம்ம எகெனஸ்டாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அது ஒரு ரிக்ரெட் ஃபீல் ஆகும். இன்கேஸ் பத்திரனா 13 crores மீறி போகிறாரு, சிஎஸ்கே எடுக்க முடியலனாலுமே அங்கே போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுமே ரிக்ரெட் ஃபீல் ஆகும். இன்கேஸ் நம்ம ஆப்ஷனில் விட்டு பத்திரனா அதிகமான தொகையில் எடுக்கிறோம் அப்படின்னாலும் சிஎஸ்கே மாட்டிக்க போகிறாங்க. இப்போ சிஎஸ்கே எல்லா பக்கத்துலேருந்து மாட்டிக்க தான் போகிறாங்க இந்த பத்திரனா விஷயத்தினால. சிஎஸ்கே சீக்கிரமாக பத்திரனாவை பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண வச்சு கொஞ்சம் க்ரூம் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னொரு மேஜர் இஷ்யூ பத்திரனா கிட்ட என்ன அப்படின்னா போலிங் ஆக்ஷன் அக்யூரேசியே இல்லை கைஸ். ஒரு தாட்டி ஒரு போலிங் ஆக்ஷனில் போடுறாரு, ஈவன் ஒரு பால் ஒரு மாதிரி போடுறாரு. என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் பத்திரனா ரீட்டைனா ரிலீஸ் அப்படின்னு சொல்லி. நான் கண்டிப்பாக எதுவுமே சொல்ல மாட்டேன் ரீட்டைன் பண்ணுமா ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், ஆயுஷ் மாத்திரை கூட சேர்ந்து பேபி டெவால்டு பிரேவிஸ் ஓப்பன் பண்ணுமா அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக ஆப்போனன்ட் டீமால் ஒரு டெவால்டு பிரேவிஸே சமாளிக்க முடியல, இதில் இன்னொரு டெவால்டு பிரேவிஸ் வந்தால் எப்படி கைஸ் வரவங்களால சமாளிக்க முடியும்? இதுக்குனாச்சியே சிஎஸ்கே பேபி டெவால்டு பிரேவிஸை எடுத்துன்னு வந்துடுங்க. எஸ் கைஸ், யார் அந்த பேபி டெவால்டு பிரேவிஸ் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த 19 years ஸ்டீவ் ஸ்லாக் அப்படின்னு சொல்கிற பிளேயர் தான் கைஸ் பேபி டெவால்டு பிரேவிஸ். யார் இப்போ இவர் சிஎஸ்கேடைய வேறு ஃப்ரான்ச்சைசிஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு அப்படின்னா எஸ் கைஸ் பண்ணுறாரு. சிஎஸ்கேடைய ஃப்ரான்ச்சைஸியான ஜோபர்க் சூப்பர் கிங்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்லாக் அடுத்த அப்கமிங் சீசனை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. அண்ட் இவரோட பேட்டிங் ஸ்டான்ஸ் அண்ட் என்ட்ரி எல்லாமே டெவால்டு பிரேவிஸ் மாதிரி தான் கைஸ். நான் போன வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் லைக் டெவால்டு பிரேவிஸ் மாதிரி பேட்டிங் ஸ்டான்ஸ் வச்சிருக்காரு, டெவால்டு பிரேவிஸ் மாதிரி ஷார்ட்ஸும் அடிக்கிற அந்த நோ லுக் சீசர்ஸ் அப்படின்னு சொல்லி. பட் ரீசெண்டாக நான் பேபி டெவால்டு பிரேவிஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. லைக் டெவால்டு பிரேவிஸோட ஐகானிக் என்ட்ரி எதுவாக இருந்துச்சு அதே ஐகானிக் என்ட்ரியோட ஸ்டீவ் ஸ்லோக்குமே அந்த ஒரு T10 லீக் நடந்துன்னு இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ அதில் அதே மாதிரி வந்தார், அதில் ப்ரூவ் ஆகிடுச்சு லைக் அவர் தான் அடுத்த நம்மளுடைய பேபி டெவால்டு பிரேவிஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒரு பேபி டெவால்டு பிரேவிஸ் இருக்கட்டும், பட் டெவால்டு பிரேவிஸ் தான் கீழே ப்ளே பண்ணுவார் லைக் அந்த ஃபினிஷிங் அண்ட் மிடில் ஆர்டர் ரோல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்டீவ் ஸ்லோக் எல்லா பக்கமே ரோல் ப்ளே பண்ணுவார். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அண்டர்-19 இன்ஃபேக்ட் ஓப்பனிங் எல்லாம் பண்ணியிருக்காரு ஸ்டீவ் ஸ்லோக். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சிஎஸ்கே ஸ்டீவ் ஸ்லோக்கை பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை கூட சேர்ந்து ஓப்பனிங்கில் ட்ரை பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டாக ஸ்டீவ் ஸ்லோக்கை சிஎஸ்கே எடுப்பாங்களா அப்படின்னா எஸ் கைஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ஜோபர்க்
ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்லேருந்து சிஎஸ்கேக்கு வந்திருக்க பிளேயர்ஸ் இருக்காங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு நேத்தன் எலிஸ், நூர் அஹமத், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. லைக் இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் கண்டிப்பாக சிஎஸ்கே எடுத்துன்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டீவ் ஸ்லோக்குமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அவருமே சிஎஸ்கேவுடைய ஃபேமிலி என்ட்ரட் ஆகிடுவார். அண்ட் நாம் பேசுகிற இந்த கேம்ரன் கிரீனாக இருக்கட்டும், பென் டக்கெட்டாக இருக்கட்டும், டானோவன் ஃபெரராக இருக்கட்டும், இவங்க எல்லா பிளேயர்ஸுக்குமே அதிகமான தொகையை கொடுத்து நம்ம கண்டிப்பாக ஸ்டீவ் ஸ்லோக்குக்கு அந்த மாதிரி போக மாட்டோம். பிகாஸ் அவர் கண்டிப்பாக சீப்பர் ரேட்டில் கிடைச்சிடுவார் அப்படின்னு சொல்லும்போது சிஎஸ்கேக்கு இது இன்னொரு அட்வான்டேஜ். லைக் அவங்க ஃபினிஷிங் மேலே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் நல்ல ஆப்ஷன் தான் ஸ்டீவ் ஸ்லோக்குமே. லைக் 19 இயர்ஸ் தான் ஆகுது, அந்த பக்கம் மாத்திரக்கு 18 இயர்ஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய யங் கோரை பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுடைய ஓப்பனிங் கோர் கிட்டத்தட்ட இன்னொரு 10-20 இயர்ஸ் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பனிங் காம்போவை நான் இங்கேயே செட் பண்ணிடலாம். அப்படி இருக்கும்போது இது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். லைக் ஓப்பனிங் காம்பினேஷன் எவ்வளோ நாளைக்கு நீக்க வைக்க பார்க்குறாங்களோ லைக் அந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் லாங் டேர்முக்கு கண்டிப்பாக அந்த கெமிஸ்ட்ரி ஓப்பனர்ஸ் மத்தியத்தில் நல்லா பில்ட் ஆகும். அண்ட் அப்படி இருக்கும்போது இது டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஓப்பனிங் எப்போ தான் சிஎஸ்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அப்போல்லாம் ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க. லைக் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ஓப்பனிங் காம்பினேஷன் வச்சா கண்டிப்பாக பெரிய அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு. அண்ட் சிஎஸ்கே கூட இதை யோசிச்சு பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. லைக் இந்த மாதிரி லாங் டேர்ம் ஓப்பனிங் காம்பினேஷன் கிடைக்குது ஒரு டைமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சிஎஸ்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் பார்க்கலாம் கைஸ், லைக் ஸ்டீவ் ஸ்லோக் அப்கமிங் டொமஸ்டிக் சீசன்ஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ண போடுறாரு அதை பேஸ் பண்ணி கூட சிஎஸ்கே எடுக்கிறதான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக சிஎஸ்கேல ஒரு எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எடுத்துன்னு வந்தாலுமே ஒரு 11ல் சான்ஸ் கிடைக்க போதா அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய டவுட். அது சிஎஸ்கே என்ன டிசைட் பண்ண போகிறாங்க, எந்த காம்பினேஷன் தான் போக போகிறாங்க, அதுதான் ஒரு மெயின் கொஸ்டின். பட் இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் நல்லா ஒர்க் ஆகும். லைக் ரெண்டு பக்கமே அக்ரெசிவ் இல்லாமல் லைக் மாத்திரே கொஞ்சம் அக்ரெசிவாக போய் ஸ்டீவ் ஸ்லோக் பிரித்து எடுத்துடுற மாதிரி இந்த காம்பினேஷன் வச்சா சிஎஸ்கேக்கு இன்னொரு அட்வான்டேஜ். லைக் நம்மளுடைய பவர் பிளே ஸ்கோர் தூக்கிட்டு போக, அதுக்கப்புறமா ருத்துராஜ் கேக்கோட் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுவார் இன்னிங்ஸ். அதுக்கப்புறமா தூபே, பிரவிஸ் அண்ட் உர்வில் அந்த மாதிரி எந்த வேணும் மாதிரி வேணும்னாலும் சிஎஸ்கே வச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன நினைக்குது கேஸ், ஸ்டீவ் ஸ்லோக் அண்ட் ஆயுஷ் மாத்திர ஓப்பனிங் காம்பினேஷன் உங்களுக்கு வேணுமா இல்லை அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே கேஸ், அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கேஸ்.